வணக்கம் நண்பர்களே. கல்லும் மண்ணும் கடவுள் அல்ல. ஆழ்வார் சமஸ்தான அரசர் தம்மை பகுத்தறிவாளனாக பாவித்து கொண்டு புராதன சம்பிரதாயங்கள் அனைத்தையும் புறக்கணித்து வந்தார். ஒருமுறை சுவாமி விவேகானந்தர் மன்னரை சந்திக்க நேரிட்டது. அப்போது மன்னர் சுவாமியிடம், பாமர மக்களைப் போல நான் கல்லையும் உலோகத்தையும் மண்ணையும் கொண்டு செய்யப்பட்ட கடவுள் உருவங்களுக்கு மதிப்பு தந்து வணங்க மாட்டேன் என பெருமையாக கூறினார். அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சுவாமிஜி அங்கே சுவரில் மாட்டப்பட்டிருந்த அரசன் படத்தை கொண்டு வருமாறு திவானிடம் கூறினார். அவ்வாறு கொண்டு வரப்பட்ட படத்தின் மீது காரி உமிழும்படி திவானையும் மற்றவர்களையும் கேட்டுக்கொண்டார் சுவாமிஜி. அனைவரும் திகைத்தனர். வெறும் கண்ணாடியையும் காகிதமுமான இதன் மீது காரி உமிழ ஏன் தயங்குகிறீர்கள் என ஒன்றும் அறியாதவர் போல கேட்டார் விவேகானந்தர். இது எங்கள் அரசரின் திருவுருவப் படம் அல்லவா என பதறினார் திவான். விவேகானந்தர் புன்முறுவலுடன் அரசரை நோக்கி, இது தாங்கள் அல்லவா என்பதை அவர்கள் அறிவார்கள். உங்களை பிரதிபலிக்கின்ற படம் என அறிந்த போதிலும் உங்களுக்கு செய்யும் மரியாதைகளை அதற்கும் செய்கிறார்கள். கல்லும் மண்ணும் கடவுள் அல்லதான். கல்லும் மண்ணும் கடவுள் அல்லதான். இருந்தாலும் அவற்றின் மூலம் கடவுளையே நினைத்து வணங்குவது பாமரத்தனம் அல்ல. உருவங்களும் சின்னங்களும் மக்களுக்கு கடவுளின் நினைவு வர வேண்டும் என்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டவைகளாகும் என கூறினார். அரசரும் உண்மையை உணர்ந்து கொண்டார். மன்னிப்பு கேட்டார். நன்றி நண்பர்களே.